ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஃப்ரீ அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பேக்ரவுண்டில் 4 பிக்சர்ஸ் கொடுத்துப்போம். அதே மாதிரி அந்த பிக்சர்ஸில் இருக்க ஒரு ஃபோட்டோவில் இருக்க இமேஜை நம்ம இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் ஆர் அனிமியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்கு நான் கேன்வா யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபோட்டர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்பாகவும் இருக்குது, வெப்சைட்டாகவும் இருக்குது. இப்போதைக்கு நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் எப்படி கேன்வாவில் இருக்க அனிமிஃபை அப்படிங்கிற ஆப் வச்சு செய்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி ஃபோட்டர் அப்படிங்கிற அந்த இதுலேயும் நான் செய்ய போகிறேன். இப்போதைக்கு நான் 6x8 அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது இன்ச்சில் இருக்கும். நான் இது பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிரியேட் டிசைன் கொடுத்துக்கலாம். கஸ்டம் சைஸ் யூனிட்ஸ் இன்ச்சஸில் வச்சுக்கோங்க. வித் 6 இன்ச்சஸ் அண்ட் ஹைட் 8 இன்ச்சஸ். நீங்கள் இந்த ஃப்ரேம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது செஞ்சுக்கலாம். கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துக்கோங்க. ஸோ நமக்கான கேன்வாஸ் ரெடி ஆகிடுச்சு. Ctrl+ கொடுத்துக்கலாம். ஸோ Ctrl+ கொடுத்துட்டு இதை ஜூம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எலிமெண்ட்ஸில் ஒரு கப்பலோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் உங்களோட கிளைண்ட்ஸோட எந்த இமேஜஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கப்பல் ஸ்டாண்டிங் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் அந்த இமேஜில் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும். ஸோ நான் இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கிறேன். இதையே நான் பேக்ரவுண்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் சின்னதாக்கிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜோட சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ தட் இதை நம்மளால் ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது. 3x4 இதுவே ஓகே தான். இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இதை டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். இந்த டூப்ளிகேட் கொடுத்த இமேஜை மறுபடியும் கொண்டு வச்சிடலாம். ஓகே, இப்போ 2 ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது. இதே மாதிரி இதை டூப்ளிகேட் கொடுத்து இன்னொரு ஃபோட்டோவை மேலே கொண்டு போய் வச்சிடலாம். அப்புறம் இதையும் டூப்ளிகேட் கொடுத்து, அதாவது 3x4 அப்படிங்கிற இந்த சைஸில் நான் 4 ஃபோட்டோ ஒரு 6x8 அப்படிங்கிற கேன்வாஸ்குள்ளே 4 ஃபோட்டோவாக வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஃபோட்டோவோட சைஸ் 3x4. ஸோ அதனால் நம்மளால் 4 ஃபோட்டோஸ் ஒரு 6x8 இன்ச் இருக்க டிசைன்குள்ளே வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஆட் பேஜ் கொடுத்துக்கிறேன். இதில் ஒரு இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த பேஜில் போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம அந்த அனிமி கேரக்டரில் இருந்த மாதிரி பண்ணணும். இதில் எடிட் இமேஜ் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு பேக்ரவுண்ட் ரிமூவர் இப்போ பண்ண வேணாம். என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் இந்த இதை அனிமையாக மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் அனிமிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அனிமிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அனிமிஃபை அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃப்ரீ கேன்வா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு 6 கிரெடிட்ஸ் இருக்கும். இதே கேன்வா நான் ப்ரோ வெர்ஷன் அண்ட் டீமில் இருக்கேன். ஸோ டீமில் இருக்கிறதுனால என்னோட அட்மின் பர்மிஷன் கொடுக்காம என்னால் அனிமிஃபை அப்படிங்கிற இந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது. நான் என்னோடய ஃப்ரீ வெர்ஷனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை அனிமிஃபை பண்ணிவிட்டு
ஒரு அனிமி மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம அதில் இருந்து அந்த ஃபோட்டோவை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ க்ரோமில் இந்த இது பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி டெஸ்க்டாப் ஆப்பும் இருக்குது. இது டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் இந்த ஃபோட்டோ அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் பற்றியும் சொல்லிடுறேன். இந்த ஆப்லேயும் நம்ம வந்து நமக்கு தேவையான ஒரு ஃபோட்டோவை வந்து ஃப்ரீயாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேயும் அனிமி மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம ஓப்பன் இமேஜ் கொடுத்துக்கலாம். நான் என் டெஸ்க்டாப்பில் ஃபோட்டோஷாப் பாக்ஸில் இருந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போது இதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம் நம்ம கேன்வாவில் போய் பார்த்துடலாம். ஸோ அனிமிஃபை ஆன ஒரு இமேஜ் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து ஃபேஸ் வந்து அவ்வளோவா கிளியராக இல்லை, இல்லைன்னா ஃபேஸ் வந்து கரெக்டாக இது இருந்திருக்கும். இப்போதைக்கு இது ஓகே. இன்னும் என்கிட்ட 5 கிரெடிட்ஸ் இருக்குது. நான் இன்னொரு ஃபோட்டோவும் ரெடி பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வந்து தெளிவாக இருக்க மாதிரி. ப்ரீமியம் இல்லாததாக பாருங்கள். ஏன்னா ப்ரீமியம் இருக்கிறது வந்து சம்டைம்ஸ் நமக்கு வாட்டர் மார்க்கோட கிடைக்கும். வாட்டர் மார்க் இல்லாத இந்த இது ஓகே, பட் ஃபுல்லாக இல்லை. எனக்கு ஃபேஸோட ஃபுல் ஓகே, இது ப்ரோ இல்லை, இது எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து ஃபேஸ் அவ்வளோ தெளிவாக தெரியுமான்னு தெரியல. மறுபடியும் ஆப் வந்து அனிமிஃபை சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகும். இந்த இதில் ஃபோட்டோவில் தான் நான் வந்து அனிமிஃபைக்கான ஆப்ஷன் பார்த்தேன். அது எங்கே இருக்குன்னு தான் தெரியல. ஃபோட்டோ எடிட்டர், வீடியோ, ஸோ நான் அது மொபைலில் பார்த்தேன். எனக்கு மறுபடியும் அது எங்கே இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஃபோட்டோ எடிட்டிங் கிளிப்ஸ், எடிட் ஃபோட்டோ ஃபார் ஃப்ரீ இதில் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸ் வந்து ஏஐ ஃபில்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐ ஃபில்டர்ஸில் அனிமி 1 கண்டினியூ வித் கூகுள். ஓ காட். ஓகே, அனிமிஃபை அண்ட் ரீப்ளேஸ் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே,
ஓகே, நமக்கான இமேஜ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ எப்படின்னா, set image as background and set image as background கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருந்த ஒரு ஃபோட்டோவை இந்த மாதிரி அனிமியோட ஃபேஸாக வந்து மாற்றிருக்கு. இதே மாதிரி நம்ம இன்னும் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கப்பலோட ஃபோட்டோ கொடுத்து அவங்களோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபுல் இமேஜ் கிடைக்கல. இந்த ஃபோட்டோ ஆப்பில் யூஸ் பண்ணுறது இப்படி தான். ஏஐ ஃபோட்டோ எடிட்டரில் நமக்கு வந்து இது கிடைக்கும். இதில் வந்து ஏஐ ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் தான் அனிமி 1 வந்து நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோட்டோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேன்வாவில் க்ரியேட் பண்ணியிருந்த இந்த இமேஜஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அதை வந்து என்னோடய லோக்கல் ட்ரைவில் சேவ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போ 3மே ஓகே. ஆல் பேஜஸ், பிஎன்ஜி, டவுன்லோட். ஓகே, இப்போ எல்லாமே ஜிப்பாக வந்து இதாகுது, அதனால கேன்சல் கொடுத்துக்கிறேன். நான் இப்போ ஒன்று ஒன்றா வந்து என்ன பண்ணுறேன்னா ஷேர் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆல் பேஜஸ்க்கு பதிலாக கரண்ட் பேஜ் மட்டும் கொடுங்க. பேஜ் 3 மட்டும் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து டெஸ்க்டாப்பில் கேன்வா டவுன்லோட்ஸில் பிசிடியில் கப்பல் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் இது 1 சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஷேரில் டவுன்லோட் அண்ட் பேஜ் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. டன் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுவும் கப்பல் 2. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது அண்ட் செகண்ட் ஒன்று இருக்குது, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் நான் வந்து இது தனித்தனியாக சேவ் பண்ணிகிட்ருக்கேன், மற்ற இதெல்லாம் இதிலே பண்ண முடியலன்னா, இப்போ வந்து கேன்வா ப்ரோ இருந்தால் தான் நம்மளால் வந்து இதோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் அவுட்லைன்லாம் சேர்க்க முடியும். அதனால தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஜையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதே எஃபெக்டை வந்து திரும்பவும் நான் கேன்வா ப்ரோவில் வந்து பண்ணுறதுக்கு இதையே அப்படியே தூக்கி நான் வந்து இதில் போட்டுடலாம். இப்போ டவுன்லோட்ஸ் கொடுத்துக்கிட்டேன். இப்போ பேஜ் 1 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். டன் கொடுத்துக்கலாம். டவுன்லோட். இப்போ நம்ம 3 இமேஜுமே வந்து என்ன பண்ணிட்டோன்னா தனித்தனியாக சேவ் பண்ணிட்டாச்சு. கப்பல் காலேஜ். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த இதோட ஒர்க் முடிஞ்சிச்சு. என்னால் இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 6 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதாவது 6 ஃபோட்டோவை அனிமையாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஒரு அக்கௌண்ட்டில். இப்போ நான் வந்து இது முன்னாடி செஞ்சிருந்த வீடியோவில் இந்த எஃபெக்ட்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது இப்போ வந்து இதே சீரீஸில் நம்ம ஒரு blank பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆட் பேஜ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேஜ் வேணாலும் வந்துடும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த 3 இமேஜுமே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சாரி, கேன்வா டவுன்லோட்ஸ். இதில் பிசிடியில் இப்படி கண்ட்ரோல் கொடுத்துட்டு 3மே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரே டைமில்
எத்தனை இமேஜஸ் வேணால் இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அப்லோட் ஃபைல் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் காலேஜ் மட்டும் ஒரு இதில் இருக்க மாதிரி போட்டுக்கிட்டேன். அதை வந்து இமேஜோட பேக்ரவுண்டாக செட் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஈஸி தான். இப்படி வச்சுட்டு நீங்களே எழுதி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 4 இமேஜஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து முன்னாடி பண்ண மாதிரி ஒவ்வொரு இமேஜாக எடுத்து சைஸ் மாற்றி வச்சுக்கிட்டாலும் ஓகே. இதுவும் 8x10 இன்ச்சில் இருக்குது. இது வந்து நம்ம 6x8 மாதிரி பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜில் வந்து இங்கே இருக்க இதில் ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து இன்னொரு பேஜில் போட்டுக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. எடிட் இமேஜில் பேக்ரவுண்ட் ரிமூவர் கொடுத்துக்கோங்க. ஓகே, பேக்ரவுண்ட் ரிமூவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸில் அவுட்லைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்லைனோட கலர் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஏன்னா வந்து இப்போது பேக்ரவுண்டும் அவுட்லைனும் ஒரே கலருங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. இப்படி மேலே தூக்கிட்டு போய் வச்சா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்னாச்சு? எடிட் இமேஜ், ஷேடோ, அவுட்லைன் அண்ட் நான் கலர் சரியாக சேஞ்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதை நடுவில் இங்கே வச்சிடலாம். ஓகே, இது ஒரு அனிமி. இதை நீங்கள் நம்பி தான் ஆக வேண்டும். நெக்ஸ்ட் இது ஒரு அனிமி. அதுக்கு பின்னாடி ஒரு 4 ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி செஞ்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதே நல்லா தான் இருக்குது. சென்டரில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நீங்களே சொல்லுங்கள். இந்த சூரிய கேட்பாப்பில் இல்லை, இந்த செருப்பு அந்த செருப்பு உனக்கு ஒன்றா அப்படிங்கிற மாதிரி இதுவும் உங்களுக்கு ஒன்றா தெரியுதா? என்ன இதில் வந்து ஃபேஸ் கொஞ்சம் வந்து பெருசாக இருந்திருந்தா ஓகே. இதில் இருந்த மாதிரி ஃபேஸ் தெளிவாக தெரிஞ்சிருந்தா நல்லாயிருக்கும். இப்போது நம்மக்கிட்ட இன்னொரு இமேஜஸ் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எம்டி பேஜை டெலீட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து எடிட் இமேஜில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ண பேக்ரவுண்டுக்கு நம்ம வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம எந்த எஃபெக்ட் கொடுப்போம் மறந்துடுச்சு. ஷேடோ அவுட்லைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக்ல இருக்கும். பிளாக்ல இருக்கிறத ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்துக்கோங்க. தூக்கிட்டு வந்து ஸோ இதை வந்து இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இமேஜ் வந்து போட்டு பார்க்கலாம். பட் எடிட் இமேஜ் பண்ணும்போது அந்த பொண்ணோட ஒரு கால் காண போயிடுச்சு. ஓகே, பட் இது வந்து கொஞ்சம் அனிமின்னு சொன்னால் நம்மள மாதிரி இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபேஸ் கொஞ்சம் அனிமியோட எஃபெக்ட் மாதிரி இருக்குது. பட் அந்த கார்ட்டூனுக்கான இந்த ஐ எஃபெக்ட்லாம் இல்லை. ஓகே, ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். இல்லைன்னா இது கண்ட்ரோலை செட் பண்ணி வேறு எங்கே தூக்கி போட்டுருங்க. ஸோ இதை மட்டும் நம்ம இப்போதைக்கு நம்மளோட டிசைனில் வச்சுக்கலாம். டிசைனில் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு இடத்துல வந்து இந்த இமேஜ் வந்து செட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து அனிமியாக வந்து சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு காலேஜ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இதில் நான் ஒரே இமேஜ் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா 4 வேறு வேறு இமேஜஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம சேனல் ஆல்ரெடி இந்த ஒரு எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவையும் பாருங்கள், அந்த பிளேலிஸ்ட்டையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.